ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஆண்டவர் சொல்கிறாங்க, மனுஷர் பார்க்கணும், ஜனங்கள்லாம் நம்மளை பார்க்கணும், மனுஷர்லாம் பார்க்கும்படியாக நம்ம தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் தர்மம் செஞ்சீங்கன்னா பரலோகத்தில் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வலது கை செய்வது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்கிறார். மனுஷர் எல்லாரும் பார்த்து நம்மளை புகழணும், ஆகா இவர் என்ன பண்ணுறாரு, தர்மம் செய்கிறாருங்க, நல்லது செய்கிறாருங்க, உதவி செய்கிறாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா மனுஷரும் நம்மளை புகழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. நீங்கள் தர்மம் செஞ்சீங்கன்னா, யாருக்காவது செஞ்சீங்கன்னா, ஒரு உதவி தர்மம் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டு செஞ்சீங்கன்னா அது யாருக்கும் தெரியாதபடி செய்யுங்க. உங்கள் வலது கை செய்வது இடது கை அறியாது இருக்கட்டும் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எல்லாரும் பார்க்க முடியாது செஞ்சோம்னா என்னிடத்தில் பலன் இல்லைன்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம தர்மம் செஞ்சோம்னா எதுக்காக நம்ம செய்கிறோம்? உள்ளே இருந்து யாருக்காவது உதவி செய்யணும், நன்மை செய்யணும். நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. தன்னிச்சையாக நமக்காக அது வர்றதில்லை. சில வேதத்தை நம்ம படிக்கும் பொழுது இருதயத்தில் உந்தப்பட்டு நம்ம செய்கிறோம். அந்த இருதயத்தில் தர்மம் செய்ய வேண்டும் என்கிற உந்துதல் எப்படி நமக்கு ஏற்படுது? கடவுளுடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது நமக்கு பரலோகத்தில் நன்மையை சேர்த்து வைக்க வேண்டும் என்று அப்படி ஒரு உந்துதலை ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்குறார். எல்லா மனுஷனும் தன்னிச்சையாக தானாக தர்மம் செய்ய முடியாது. தர்மம் செய்ய வேண்டும் என்றாலும் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில், உள்ளத்தில், ஆவியில் ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுத்து ஆண்டவர் தான் செய்ய வைக்கிறாங்க. அப்படி செய்ய வைக்கும்போது நம்ம எல்லா மனுஷனும் பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம செஞ்சோம்னா உங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம தர்மம் செய்யும்போது யாருக்கும் தெரியாமல் அந்த மனுஷர் என்ன பண்ணணும், ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் சரி, ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுத்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுத்தாலும் சரி, அது தெரியாமல் என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். நம்ம ஃபோட்டோ எடுத்து அது வீடியோ எடுத்து அப்படிலாம் போடக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா மனுஷனுக்கு முன்னாடி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம தர்மம் செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம், விளம்பரம் பண்ணாமல் மனுஷெல்லாம் பார்க்கணும், எல்லா மனுஷனுக்கும் முன்பாக அந்த மனுஷர் பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம செய்ய வேண்டாம். அதனால் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்மையோடு கூட ஆண்டவருக்கு பயந்து கர்த்தர் சொல்லியிருக்காங்களே நம்ம பிறருக்கு நன்மை செய்வோம், பின்னாளில் நம்மளை பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாங்க. நன்மை செய்வோம், பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் இருக்கும். ஆண்டவர் ஒரு நாள் அதை தருவார். ஆமென். அல்லேலூயா.